ஓம் சாந்தி. வானிடேட்டு 3/5/26. ब्रह्मा बाप समान नष्ट मोहा स्मृति स्वरूप बनने के लिए मन का टाइम टेबल बनाकर कर्म करते कर्म योगी अशरीरी बनने का अभ्यास करो. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபாவுக்கு சமான் நஷ்ட மோகா நினைவு ஸ்வரூபம் ஆகுவதற்காக மனதினுடைய டைம் டேபிள் போடுங்கள். மனதினுடைய டைம் டேபிள் போட்டு நம்ம காரியம் செய்யணும். கர்மயோகி அஷரீரி ஆகக்கூடிய அந்த பயிற்சி பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நாலா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளே விசேஷமாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நாலா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக அந்த அன்புல இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மூழ்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைய நாள் இன்னைக்கு என்ன சொல்லப்படுது, நினைவு தினம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாப் தாதா அமிர்த வேளையிலிருந்து நாலா பக்கமும் பாபா பார்க்குறாங்க. உள்நாடு வெளிநாடு எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய அந்த அன்புங்கிற சித்திரமானது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் தென்பட்டுட்டே இருந்தது. இதை பாப்தாதா பார்த்துட்டே இருந்தார். மற்றும் பாபாவுடைய உள்ளத்தில் கூட ஒவ்வொரு குழந்தைகளினுடைய அந்த அன்புன்ற அந்த சித்திரமானது நிறைஞ்சிருந்தது. அப்போ இன்றைய நாள் விசேஷமான அன்பினுடைய நினைவினுடைய நாள் இன்றைய நாள் என்று சொல்லப்படுது. இப்போ பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து முதல்ல குழந்தைகள் பக்கம் தன்னுடைய அன்பான அந்த மணிகளினுடைய மாலைகளை பாபா பார்த்துட்டே இருந்தார். அன்புங்கிற மாலைகளை பாபா பார்க்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இந்த பாடலானது ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது. மேரா பாபா, பிரம்மா பாபா, மீட்டா பாபா மற்றும் பாப் தாதாவினுடைய உள்ளத்திலையும் இந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, பாபாவுடைய உள்ளத்தில் இந்த பாடல், குழந்தைகளுடைய உள்ளத்தில் மேரா பாபா, இனிமையான பாபா, பிரம்மா பாபா, அந்த பாடல் குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ பாப்தாதா பார்க்குறாங்க, அனைத்து குழந்தைகளுடைய அன்பினுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க. இப்போ நாம் அனைவருடைய ஜென்மத்தினுடைய ஆதாரம், நம்ம பிராமண ஜென்மா நம்ம எடுத்திருக்கிறோன்னா அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அன்புதான் ஆதாரம். இப்போ அப்படி எந்த ஒரு குழந்தையுமே பாபா பார்க்கல, அப்படி பார்க்கல. எந்த குழந்தைகள்கிட்டையுமே சக்தி குறைவாக இல்லை. ஆனால் சக்தி குறைவாக இருந்தாலும் அன்புல எப்படி இருக்கிறாங்க, அன்புல எப்படி இருக்கிறாங்க, பாபாவுடைய அன்புல நிமித்தமாக இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுடைய அன்புல அந்த அன்பினுடைய அனுபவம் மெஜாரிட்டி அனைவருடைய உள்ளத்திலையும் முகத்திலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. சக்தியில குறைவாக இருந்தாலும் அன்புல மெஜாரிட்டி குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இதை பாபா குழந்தைகள்கிட்ட பார்க்குறாரு. ஆனால் இப்போ நம்ம அனைவருமே இன்னைக்கு விசேஷமாக இங்கே வரைக்கும் எதன் மூலமாக இங்கே நம்ம சேர்ந்துருக்குறோம், பாபாட்ட எப்படி நம்ம சேர்ந்துருக்குறோம், எந்த விமானத்தில் நம்ம வந்திருக்கிறோம், எந்த ட்ரெயினில் நம்ம வந்திருக்கிறோம், ட்ரெயினில் வந்தோமா விமானத்தில் வந்தோமா, அனைவருடைய முகத்திலையும் அந்த அன்பானது நிறைஞ்சிருக்கிறது. அந்த அன்பினுடைய விமானத்தில் ஏறி எங்கே சேரணுமோ அந்த இடத்த இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அந்த இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம் இல்லையா. என்ன வேணாலும் செய்கிறோம், என்ன காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் அன்பு என்ற விமானத்தில் அனைவருமே எங்கே சேர்ந்துட்டோம், பாபாட்ட நம்ம சேர்ந்துட்டோம். இப்போ குழந்தைகள் சேவையினுடைய வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. இது பார்க்கும்போது பாப் தாதாவுக்கு எப்படி இருக்குதா, ரொம்ப குஷியாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் பாருங்க, என்னெல்லாம் நம்ம பாட்டு ப்ளே பண்ணிட்டுருக்குறோம், இதுக்கு முன்னாடி என்ன பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பல மடங்கு பிரம்மா பாபா விசேஷமான அந்த வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா, இந்த வாழ்த்துக்களை பிரம்மா பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முயற்சி நம்ம செய்யணும். காரியம் நினைவு ரெண்டுலையுமே நம்ம எப்படி இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். ஆனால் அமிர்த வேளையில் எப்படி அமிர்த வேளையில் சக்திசாலியினுடைய நிலை அந்த அவஸ்தையை நம்ம அனுபவம் பண்ணுறோம். அப்படி காரியத்தில் வரும்பொழுது வித்தியாசம் வருது இல்லையா. அப்போ முயற்சி நம்ம செய்யணும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இதை பாபா சொல்லார்.
முழு உலகம் இன்னைக்கு என்ன ஆயிடுது, வினாசங்கிறது திடீர்னு என்ன ஆகும், வினாசங்கிறது ஏற்பட்டுடுது. அப்போ ஒருவேளை முழு நாளில் நம்ம கவனம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தாரணை நமக்குள்ள குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கர்ம யோகிங்கிற ஸ்டேஜில் நமக்குள்ள என்ன வந்துடுது, வித்தியாசங்கிறது ஏற்பட்டுடுது. 4 சப்ஜெக்ட் பாபா கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஞானம், யோகா, சேவா, தாரணை. இந்த 4 சப்ஜெக்ட் பாபா கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த 4லேயும் நம்ம அப்படி தயாரான ஆத்மாக்களாக இருக்கணும். முழுமையாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியினுடைய அனுபவத்தின் மூலமாக தன்னைத்தான் செக் பண்ணி பாருங்க. தன்னுடைய உள்ளத்தில் இந்த செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், நான் எவரடி ஆத்மாவாக இருக்கிறேனா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. எப்படி பிரம்மா பாபா என்ன பண்ணார், நல்ல முயற்சி செஞ்சதுனால தான் பாபாவால் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா ஆக முடிஞ்சது இல்லையா. அப்போ இதை யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க, யாரெல்லாம் பிரம்மா பாபா கூடவே இருந்தாங்களோ, யார் இந்த அனுபவத்தை அடைஞ்சிருந்தாங்களோ அந்த குழந்தைகள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பிரம்மா பாபா எப்படிலாம் புருஷார்த்தம் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது சில குழந்தைகள் பாருங்க, அந்த சூழ்நிலை கணக்கு வழக்கு திடீர்னு இன்னைக்கு அந்த கணக்கு வழக்கினுடைய காரணத்தினால திடீர்னு பாபா இன்னைக்கு என்ன ஆயிடுறாருன்னா அஷரீரி ஆகக்கூடிய அந்த பயிற்சி மூலமாக மேலே பறந்து போயிட்டாங்க. அச்சானக்காக தான் பாபா இன்னைக்கு அஷரீரி ஆயிட்டு அஷரீரி ஆக்க வச்சுட்டு பாபா பறந்து போயிட்டாங்க. இப்போ யாராவது இன்னைக்கு நம்ம புரிஞ்சிருப்போமா, பிரம்மா பாபா நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு யாராவது நம்ம புரிஞ்சிருப்போமா, கிடையாது இல்லையா. ஆனால் நஷ்ட மோகா எது மேலே பாபாவுக்கு என்ன இல்லை, பற்றில்லை. குழந்தைகளுடைய கை மேலே கை வைத்து அந்த ஒரு கவர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபரிஸ்தா ஆயிட்டார் பாபா. குழந்தைகளுக்கு ஃபரிஸ்தா ஆகக்கூடிய திலகத்தையும் பாபா கொடுத்துட்டாங்க. இந்த காரணத்தினால ரொம்ப நேரத்துக்கு நம்ம என்ன ஆகிடணுமா, ஃபரிஸ்தா ஆகக்கூடிய அந்த பயிற்சியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குழந்தைகளுமே மாஸ்டர் சர்வசக்திவான் பவ அப்படிங்கிற வரதானத்தை நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால ஒரு குழந்தை கூட இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, இந்த கம்ப்ளைண்ட் நம்ம பண்ண முடியாது. எந்த நேரத்தில் நமக்கு எந்த சக்தி வேணுமோ அந்த சக்தி நமக்கு வரணும். நம்ம ஆர்டர் போடுறோன்னா அந்த ஆர்டர் என்ன பண்ணணும், அந்த சக்தி ஏற்றுக்கணும். பல்மேட்டி அத்தாரிட்டி மூலமாக நமக்கு அந்த சக்தி கிடச்சிருக்கிறது இல்லையா. இப்போ ஏன் நமக்கு அந்த சக்தி வரது இல்லை, பாபாவுடைய அத்தாரிட்டியினுடைய அந்த வரதானத்துக்கு முன்னாடி உலகத்தில் வேறு எந்த பெரிய சக்தியுமே கிடையாது. இந்த வரதானத்தினுடைய ஸ்திதியில் இருந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். அப்போது நம்ம ஆர்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த கர்ம இந்திரியங்கள் நம்முடைய ஆர்டரை ஏற்றுப்பாங்க. ஆகினால பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா சங்கம யுகத்தில் நமக்கு பாபா சர்வசக்திவான் இந்த வரதானத்தை பாபா நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வரதானத்தை நாம் நினைவில் வச்சுக்கணும். இப்போ பாப்தாதா இப்போ என்ன விரும்புகிறாங்க, நம்மக்கிட்ட பாபா என்ன விரும்பினார் அதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் தானே. என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் காரியங்கள் செய்தால் கூட ராஜா குழந்தை ஆகணும், சுயராஜ்ய அதிகாரி ஆகி அந்த சீட்டை நம்ம விடக்கூடாது. சுயராஜ்ய அதிகாரங்கிற சீட்டை விட்டுடாதீங்க. அப்போ ராஜா முழு நாலு ராஜ்யம் பண்ணணும் இல்லையா. ஒரு பொழுது ராஜா அப்பப்போ ராஜா, அப்பப்போ நான் ராஜா இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்பப்போ நம்ம சிம்மாசனத்தில் உட்காரோம், அப்பப்போ நம்ம உட்காரதில்லை அப்படியும் கிடையாது. வீட்டில் இருந்தாலும் நான் யார் தான், நான் ராஜா நினைக்கணும். இதை ஒரு பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அமிர்த வேளையில் யதார்த்தமான யோகா நினைவு செய்கிறோன்னா சக்திசாலி நினைவில் நாம் இருக்கணும். டபுள் காரியம் நம்ம செய்யணும். நாம் யார், முழு உலகத்தையுமே மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. ஆகினால பாபா சொல்கிறாங்க, பாபா இதைத்தான் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொரு குழந்தைகள்கிட்ட என்ன விரும்புகிறார் பாபா, நடந்தாலும் சுற்றினாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் தன்னை நம்ம எப்படி நினைக்கணும், நான் ராஜா. என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தையாக இருக்கணும். அந்த ராஜாங்கிற தன்மை நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். இதை நம்ம மறக்கக்கூடாது. அந்த சீட்டை விடாதீங்க. சுயராட்சி அதிகாரி அந்த சீட்டை நம்ம விடக்கூடாது. சீட்டு இல்லாமல் எந்த ஆர்டரையும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. சீட்டில் உட்காந்து நம்ம ஆர்டர் போட்டாதான் ஏற்றுப்பாங்க.
இல்லைன்னா யாரும் அதை கேட்க மாட்டாங்கல்ல. இப்போ இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு, அந்த சீட்டில் உட்காரத்துக்கு எப்படிலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. தன்னுடைய உரிமையை எடுத்துக்கிறதுக்காக நிறைய இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய உரிமை இன்னைக்கு யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்க, உலகத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, இந்த சுயராட்சி அதிகாரிங்கிற சீட்டில் இருந்தும் நம்ம கீழே இறங்கக்கூடாது. அடுத்து நாம் ரொம்ப காலம் இந்த பயிற்சிங்கிறது வேணும். சில குழந்தைகள் என்ன பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் விநாசம் ஏற்படலைல்ல, அதுக்கான டேட்டையும் பாபா இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலைல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சிடலாம், அதை ஆகிடலாம், செஞ்சுடுவோம். அப்படி குழந்தைங்க நினைக்கிறோன்னா இது சோம்பேறித்தனம், அலட்சியம். அப்போ நம்ம செய்தியை கொடுக்கறதுல நம்ம விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ நேரமானது இருக்கிறது, இன்னும் போக போக நம்ம செய்தியை நம்ம கொடுத்துக்கிட்டே போகணும். பின்னாடி யாருமே நம்மகிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏன் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலை, ஏன் இப்போ கடைசியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, கடைசியில் தானே எங்களுக்கு சொன்னீங்க, பகவானை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆகா உன்னுடைய லீலையே அபாரமானது, இதை மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அவற்றிருந்து நாங்கள் என்ன பண்ண முடியாது, பதவியெல்லாம் அடைய முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் தானே நீங்கள் செய்தி சொன்னீங்க, எங்களால் என்ன பண்ண முடியாது. அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை மகிமை மட்டும்தான் பாட முடியுமே தவிர அவற்றிருந்து நாங்கள் எந்த பிராப்தியுமே அடைய முடியாது. ஏன்னா நேரத்தினுடைய அனுசாரமாக எங்களுக்கு அந்த உதவிங்கிறது வேணும். அந்த உதவிங்கிறது எங்களுக்கு கிடைக்கல. ஆகினால நம்முடைய ஜெகதாம்பா அவங்க என்ன ஒரு லட்சியத்தோடு இருந்தாங்க, பாப்தாதா என்ன ஸ்ரீமத்து கொடுத்தாரோ அந்த ஸ்ரீமத்தை வார்த்தைகள் மூலமாக, மனசு மூலமாக, செயல் மூலமாக ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் செஞ்சு காட்டினாங்க. அந்த ஸ்ரீமத்தை படி நடந்து காட்டினாங்க. அப்படி முழுமையான ஆஸ்தி அடையிறதுக்கு இந்த லட்சியத்தை நம்ம புத்தியில் வைக்கணும். அதாவது அச்சானக், எவரடி, ரொம்ப காலம் இருக்கிறது, இந்த 3 சப்தத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப கால பயிற்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா பாப்தாதாவினுடைய அனைத்து ஆசைகளுடைய தீபம் நம்ம குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு இந்த வரதானமானது கிடைச்சிருக்கிறது. இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, சக்திசாலி ஸ்திதி மூலமாக படைப்பினுடைய கவர்ச்சியிலிருந்து, அனைத்து கவர்ச்சியிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்கள். எப்போ நம்ம மாஸ்டர் படைப்பாளர், மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லினுடைய பவர்ஃபுல் ஸ்தித்தியில் இருக்கிறோம், அந்த நஷால நம்ம இருக்கிறோம், அப்போ தான் படைப்பினுடைய அனைத்து கவர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி இருப்போம், விடுபட்டு இருக்க முடியும். ஏன்னா இப்போ படைப்பு விதவிதமான நிறங்கள், வகைகளாக, ரூபங்களாக நிறைய நம்ம பார்க்குறோம்லே. உலகத்தினுடைய படைப்பை பார்க்குறோம்ல, எத்தனை வகை படைப்பு இருக்குது, எத்தனை நிறங்களினுடைய படைப்பு இருக்கிறது, எத்தனை ரூபத்தினுடைய படைப்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போது நம்ம எதை மறக்கக்கூடாது, குழந்தை பருவத்தினுடைய தவறுகள், அந்த சோம்பேறித்தனத்தினுடைய தவறுகள், அலட்சியத்தினுடைய தவறுகள். அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அப்புறமா இந்த காரியத்தை நம்ம அக்கறை இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது, இது ஒரு தவறு தானே. அப்போ இந்த தவறெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, தன்னுடைய பவர்ஃபுல் சக்தி ஸ்வரூபம், சஸ்திரதாரி ஸ்வரூபத்தில் சதா விழிப்புணர்வுடன் இந்த ஆத்மாங்கிற ஸ்வரூபத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரத்யக்ஷப்படுத்த. என்னெல்லாம் நமக்குள்ள தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறெல்லாம் மாற்றி, அலட்சியம், சோம்பேறித்தனம், குழந்தை பருவம், அக்கறை இல்லாமல் எதுலேயும் ஒரு அக்கறையாக இருந்த அந்த காரியத்தை செய்கிறதில்லை, இந்த தவறுகளெல்லாம் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த ஸ்வரூபத்தை நம்ம பிரத்யக்ஷப்படுத்தணும். அப்போ தான் நம்மளை என்ன சொல்ல முடியும், மாஸ்டர் படைப்பாளர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன் சொல்கிறாங்க பாபா, மனிதனுடைய ஸ்திதி அப்படி ஹார்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ யார் எந்த விதமான பரஸ்திதி நம்மளை என்ன பண்ணாது, நம்மளை உருக்கிட முடியாது. அப்படி மனதினுடைய ஸ்திதி ஹார்டாக இருந்ததுன்னா எந்த பரஸ்திதி, எந்த பிரச்சனைகளுமே இன்னைக்கு என்ன பண்ணாது, நம்மளை உருக்கி விட முடியாது. இன்னைக்கு அவ்யக்த இஷாரை பாபா கொடுக்குறாங்க. எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு வாயு மண்டலத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கணும், ஆடாத அசையாத ஏக்கிற ஸ்திதியில் இருக்கணும். ஒரு பொழுதும் நிமித்தமான ஆத்மாக்கள் ஏதாவது நமக்கு வழிமுறை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பொழுது என்ன ஆகாதீங்க, குழப்பத்தில் வராதிங்க. ஏன்னா
அவங்க நிமித்தமான ஆத்மாக்கள் ஆயிட்டாங்க, அனுபவி ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. அதனால ஒருவேளை அவங்களுடைய டைரக்ஷன், அவங்க நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஆகக்கூடாது, குழப்பத்தில் வரக்கூடாது. தைரியத்தோடு நம்ம சொல்லணும், இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்போ எங்களுடைய ஸ்திதி என்ன ஆகிடும், ஏக்கிற ஸ்திதியா, ஆடாத அசையாத ஸ்திதியில் இருப்போம் அப்படிங்கிறத தைரியமாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். அவங்க நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் நம்ம என்ன ஆகக்கூடாது, எந்த ஒரு குழப்பங்கிறது அதுக்கு நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க யாருன்னு சொன்னார் பாபா, அனுபவசாலிகள். நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கணும், ஆடாத அசையாத ஸ்திதியில் நம்ம ஸ்திதியை நம்ம உருவாக்கணுமே தவிர குழப்பத்தில் ஒரு பொழுதுமே வராதீர்கள். ஓம் சாந்தி.